அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது? கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது, அதே வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 19ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. தனஸ்தானத்தில் அவர் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட ராசியின் அதிபதி 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் வக்ரம் பெறுவதால் பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதி முதலே ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் அமருகிறார். சனி சாதகமற்ற இருந்தாலும் கூட சூரியன் மிக வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் முதலும் முடிவுமாக பார்க்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே 6, 9, 10, 11, 3 ஆகிய இடங்கள்ல நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமருவதன் காரணமாக இந்த தருணத்துல மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பல மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அலைச்சல் வெகுவளவில் குறையும், ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான சூழல் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது ஆதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை சிறப்பான முறையில் காரிய வெற்றி பெறக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஆதுர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சந்திரன் மிக சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. பொதுவாக செவ்வாய் சுகஸ்தானம் செல்வது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆட்சி பலத்தின் காரணமாக உங்களது உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சற்று கடின உழைப்பை செயல்படுத்தினாலும் கூட அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. பழைய கடன்களை முற்றிலும் அடைக்க முடியவில்லை என்றாலும் அவை அடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உருவாகிறது. கால்நடை பராமரிப்பில் ஏற்படக்கூடிய விரயங்கள் வெகுவளவில் கட்டுக்குள் வரும். பல்வேறு வகையான விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறுகிறது என்பதை மங்களக்காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதையே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் உறுதிப்படுத்துகிறார். குரு மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. குரு 5ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எனவே குருவினுடைய இந்த அமைப்பு காரணமாக வருமானம் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும். இதுவரை சந்தித்து வரக்கூடிய உடல் ரீதியான பல தொல்லைகள் விலகுங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு வளப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அவரது சுப பார்வையும் ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பதும் யோகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும். திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. எதிர்பாராத வகையில பணவரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறும் மகிழ்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு. நல்ல வரன் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அமையும். குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக சனி வக்ரகதியில் திரும்புவது
என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே உத்தியோக ரீதியாக அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவற்றில் பொறுமையும் நிதானமும் மிகவும் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விடிவு காலம் பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் 7.5 சனியின் நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்புவதால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைக்கும். ஆனால் இவற்றில் சில அலைச்சலையும் சின்ன சின்ன சிக்கலையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது என்பதிலும் சந்தேகமில்லை. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருப்பவர்களும் முயற்சி செய்யலாம். அதற்கான வெற்றி கிடைப்பதற்கான நல்ல பல வழிகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி உட்பட பல கிரகநிலைகள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகவும் அனுகூலமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. குரு சுபபலம் பெற்று வீற்றிருக்கிறார். ராசியின் உச்சாதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூரியன் சிறப்பாக இருக்கிறார். ராசியின் அதிபதியும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பி இருக்கிறார். எனவே இந்த வேளையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் திருப்திகரமாக பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். புதிய விற்பனை கிளை திறத்தல் மற்றும் புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் மிக பெரிய அளவில் மாற்றங்களை, வளர்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இதையே உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்தையும் தவிடுபடியாக்குகிறாருங்க. 3 ராகுவும் 9 கேதுவும் இருப்பதால் எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றில் செம்மையான வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல பல வழிகள் இந்த தருணத்தில் உண்டு என்பதை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துகின்றன. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் 6ல் இருப்பது பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட பெரிய அளவிற்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இல்லாத இடமாகவும் பார்க்கப்படுகிறது. சின்ன சின்ன பின்னடைவுகளை சந்தித்தாலும் கூட பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடையக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. எதை செய்தாலும் தீர ஆராய்ந்து முடிவெடுப்பதன் மூலம் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் அறவே இல்லை. நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான பல சிறப்பான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் இருப்பதால் செல்வாக்கு குறைய கொடுங்க. மறைமுகமாக சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே எதை செய்தாலும் எச்சரிக்கையுடன் இருப்பது மகர ராசிக்காரர்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிக சிறப்பான ஒன்றாக அமையும். வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று 6ல் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் 6ல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பஞ்சமஸ்தானம் ஆகிய 5லும் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் சுக்கிரனும் இருப்பது பெண்மணிகளுக்கு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சற்று ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த பணியாக இருந்தாலும் அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டாம். ஒரு முறை அதற்கான தீர்வை யோசித்த பிறகு மீண்டும் அவற்றை பற்றி எண்ணி புலம்ப வேண்டாங்க. இது போன்ற செயல்கள் இல்லை என்றாலே நிச்சயமாக குடும்பத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தசாபதிகள் வலுவாக இருப்பின் பெண்மணிகள் எதிர்பாராத வகையில காத்திருக்கும் மகிழ்ச்சியாக திருமணம், காதுகுத்து, வளகாப்பு உள்ளிட்ட பல சுப செய்திகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டம் விலகி மகிழ்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும்.